Hello 10th standard students, I am Metro Karnagaran. In exercise number 3.15, sum number 2, draw the graph xy is equal to 24. First you have to start with xy is equal to 24. Y is equal to 24 by x. X கீழே கொண்டு வந்துருங்க 24 by x. Just to draw a small table. இந்த டேபிளில் ரெண்டே வேல்யூஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஒன்று எக்ஸு இன்னொன்று ஒய். ஒன்று எக்ஸு இன்னொன்று ஒய். எக்ஸுக்கு 2 போட போகிறேன். இங்கே ரஃபில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 24 by எக்ஸ். இதுனா ஒய்யோட ஆன்சரு. பை எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? 2 போட்டால் கேன்சல் ஆகும். 12 தான் ஆன்சர். அப்போது ஒய்யோட ஆன்சர் 12. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டணும். 2 போட்டு அடித்தா 12. இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போட போகிறேன். கேன்சல் பண்ணுற மாதிரி நம்பர் போடுங்க. கேன்சல் பண்ணுற மாதிரி போடுங்க. டெசிமல் ஃப்ராக்ஷனாக எதுவும் போடாதீங்க. அப்போ 3 போடுறேன். 3 டேபிள்ஸ் 24 வரும். ஒய் இஸ் ஈக்குவல், இதெல்லாம் ரஃபில் போட்டு பாருங்கள். 24 by 3 அடிச்சிங்கன்னா 8 times. 8 times. 4 போடுறேன். 4. அப்போ 24 by 4 அடிச்சிங்கன்னா 6 times. 5 போட்டிங்கன்னா கேன்சல் ஆகாது. 6 போட்டிங்கன்னா கேன்சல் ஆகும். y is equal to 24 by 6. x equal 6. அடித்தா 4 times. 7 கேன்சல் ஆகாது. 8 கேன்சல் ஆகும். 8 8 8. அப்போ 8 எத்தனை வாட்டி அடிக்கும் உங்களுக்கு? 24 by 8 3 times. ரைட்டா? 9 கேன்சல் ஆகாது. 10 கேன்சல் ஆகாது. 11 கேன்சல் ஆகாது. 12 கேன்சல் ஆகும். 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 by 12 ஆன்சர் 2 times. மினிமம் 5 வேல்யூஸ். 1 2 3 4 5 நான் 6 வேல்யூஸ் போட்டிருக்கேன். மினிமம் 5 போட்டால் போதும். 5க்கு மேலே எவ்வளோ வேணாலும் போடுங்க. ஆனால் 5யோட கம்மியாக போடாதீங்க. 5க்கு மேலே எவ்வளோ வேணாலும் போடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டேபிள். plot the points. Plot the points 2, 12, 3, 8, 4, 6, 6, 4, 8, 3, 12, 2. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ண போகிறோம். ஸ்கேல் ஒன்றாவே எடுத்துப்போமா? எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. 12 தானே வருது. y axis 1 centimeter is equal to 1 unit. 1 unit. Now we are going to enter into the graph. Now எப்படி கிராஃப் வரையிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுறது, எப்படி டயக்ராம் வரையிறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? We shall start plotting the points. The first point is 2, 12. x ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 12. இங்கே இருக்குது பாருங்கள் 2, 2ல் இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ 2, 12 உங்களுடைய கிராஃபில் கரெக்டாக இங்கே ஒரு டார்க் லைன் வரும், இங்கே ஒரு டார்க் லைன் வரும். கரெக்டாக இந்த இடம் பாயிண்ட் கட் ஆகும். யூ ஹவ் டு நேம் திஸ் as 2, 12. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் 3, 8 இங்கே இருக்குது பாருங்கள். 3, 8 இங்கே வருது பாருங்கள். 3, 8 3, 8 3, 8 3, 8 கரெக்டாக பிளாட் பண்ணணும். 3, 8. அதுக்கப்புறம் 4, 6 4, 6 இங்கே இருக்குது 4, 6 4, 6. ஓகே, இந்த இடம் 4, 6 4, 6 6, 4 6, 4 இங்கே இருக்குது 6 4 6, 4 6, 4. அடுத்த பாயிண்ட் ரெடி ஆகிடுது. 6, 4. அடுத்தது 8, 3 8, 8 இதோ இருக்குது. 8, 3 8, 3. திஸ் இஸ் மை 8, 3 8, 3. அதுக்கப்புறமேட்டு 12, 2 இதோ இருக்குது 12. இங்கே இருக்கும் 2 12, 2. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாட் பண்ணி முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு 6 பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸு. இந்த 6 பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இட் மஸ்ட் பி அ ஸ்மூத் கர்வ்.
நீங்கள் வரையும் போது இட் மஸ்ட் பாஸ் த்ரூ ஆல் த பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வழியாக பாஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் வரையும் போது ஜஸ்ட்டு ஸ்மூத்து கர்வ் இதுலேருந்து வரைஞ்சிக்கிட்டே வாங்க. அப்படியே the curve must be smooth. The curve must be very smooth. Okay, the curve must be very smooth. You have to draw the curve. பெண்ட் எதுவும் கொடுக்காதீங்க. வரைய அது பாட்டு நீங்கள் பாட்டு வரைச்சிட்டு வந்துக்கிட்டே இருங்க. இந்த கிராஃபுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இது ஒரு சின்ன ஆரோ போட்டுங்க. இதை லைட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சின்ன ஆரோ போட்டுங்க. இந்த கிராஃபுக்கு மேலே என்ன எழுதிங்கன்னா xy is equal to 24. இதுதான் இந்த கிராஃப். ஸ்மூத் கிராஃப். சார் லைட்டாக பெண்டில் அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்கப்பா. நான் அப்படியே கையில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம். அப்படியே ஃப்ரீயாக கையாலே அப்படியே வரைஞ்சின்னு வாங்க. ரொம்ப எக்ஸாக்டாக ஷார்ப்பாக ப்ரொட்ராக்டர்லாம் வச்சு வரைஞ்சிட போகிறீங்க. அதெல்லாம் எதுவும் வச்சு வரைய வேணாம். சும்மா அப்படியே ஜாயின் பண்ணால் போதும். 6 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு ஒரு வளைஞ்ச கோடு வரும். அப்படியே உங்களுக்கு அப்படியே ஸ்மூத்து கர்வ் ஒன்று வந்துடும். வரையும் போது இந்த 6 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கும் போது சில பேர் பூ வரையுமே வரைஞ்சிடுவான். இப்படி வரையக்கூடாது. திஸ் இஸ் ராங். இப்படி வரையக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவான்னா 6 பாயிண்ட்டை வச்சுருவாங்க. 6 பாயிண்ட் வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணுறான். ஸ்ட்ரைட் லைனாக அப்படியே புசுக்குன்னு ஸ்ட்ரைட் லைன் அடிப்பான். ஸ்ட்ரைட் லைனாக அடிக்கக்கூடாது. திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸ்ட்ரைட் லைன்ஸ் அடிக்கக்கூடாது. அப்படியே லைட்டான பெண்டு கர்வ். இது அவ்வளோதான். லைட் பெண்டு கர்வ். டோன்ட் யூஸ் ஸ்கேல் அல்லது இந்த மாதிரி பூ மாதிரி வரைஞ்சிட போகிறீங்க. இது ரெண்டுமே தப்பு. டோன்ட் டூ திஸ் திங்ஸ். சரி, இதை வரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு கொஷின் கிட்ட வரும். யூஸிங் த கிராஃப் find y when x is equal to 3 and find x when y is equal to 6. ரெண்டு வேலை இருக்குது நமக்கு. you have to find the answers. ஓகே, ஸ்கேல் ரெண்டு இடத்துல எப்போதுமே எழுதுங்க. கிராஃப் மேலே கிராஃப் ஷீட்லேயும் எழுதுங்க. ஸ்கேல் x axis 1 cm is equal to 1 unit. y axis 1 cm is equal to 1 unit. இங்கே ஒரு ஆரோ, இங்கே ஒரு ஆரோ, xx டேஷ், இங்கே ஒரு ஆரோ, இங்கே ஒரு ஆரோ, y டேஷ். 0 1 2 3லாம் போட்டுருங்க. 0 1 2 3 போட்டுருங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணுங்கள். அந்த கிராஃபோடைய பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலையும் எழுதிடுங்க. எல்லாமே பென்சில் தான். கிராஃப் ஷீட்டில் நீங்கள் எதை கை வைக்கவே கூடாது. பென் கை வைக்கவே கூடாது. பென் எடுத்துக்கிட்டே வரக்கூடாது கிராஃப் ஷீட்டுக்கு. த லாஸ்ட் ஒன், ஃபைண்ட் y when x is equal to 3. இங்கே பாருங்கள், கொஷின் பாருங்கள். x is equal to 3. ஸ்டார்ட் ஃப்ரம் x is equal to 3. இது வரைக்கும் பாருங்கள். x is equal to 3. இங்கேருந்து ஆரம்பிக்கணும். you have to start from x is equal to 3. இங்கேருந்து ஆரோ ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்கள். x equal to 3 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். when x is equal to 3 what is yன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் x equal to 3லேருந்து லைன் ஆரம்பித்து கிராஃபில் போய் இடிக்கணும். உங்களுடைய கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க பாருங்கள். இந்த கிராஃபில் போய் இது இடிக்கணும். இந்த லைனு போயிட்டு இங்கே இடிக்கணும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் இதில் மோதணுன்னே இதை திருப்பணும். பர்பண்டிகுலராக திருப்பணும். நீங்கள் இதை திருப்பினீங்கன்னா இப்படி வந்து முட்டும். ஒய்யோட ஆன்சர் இதான ஒய் ஆக்சிஸ். ஒய்யோட ஆன்சர்னா அது 8. அப்போது இது கிராஃப் ஷீட்டு. இது ஆஃப்டர் கம்ப்ளீட் இந்த கிராஃப் ஷீட் உங்களுடைய ஒயிட் பேஜ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆன்சர்ஸ்லாம் டேபிள்லாம் போகிறீங்களே அந்த இடத்துல எழுதின ஆன்சர் ஃப்ரம் த கிராஃப்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். when x is equal to 3 இதான் ஆன்சர். ஃபஸ்ட் ஆன்சர் when x is equal to 3 y is equal to 8. சரி, when x is equal to 3 y is equal to 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் யூஸிங் த கிராஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை போட்டிருக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஆன்சர். when x is equal to 3 y is equal to 8. ரெண்டாவது கொஷினாக கேட்டிருக்கான் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் ஒன்று y is equal to 6. y is equal to 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வரைக்கும் பாருங்கள். y equal to 6லேருந்து ஒரு ஆரோ போடணும். இப்படி போட்டு இங்கே கீழே இறக்கணும். கீழே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்து இடிக்குது பாருங்கள். 4ல் வந்து இடிக்கும். ரைட், இதை பாக்ஸ் போட்டுக்கணும். அப்போ எழுதணும் when y is equal to 6 x is equal to 4 தானே. x is equal to 4. இதுதான் செகண்ட் ஆன்சர். இதோட உங்களுக்கு கிராஃப் ஓவர் ஆகிடும் உங்களுக்கு. அப்போது 8 மார்க்ஸுக்கு இந்த கிராஃபுக்கு மட்டுமே உங்களுக்கு 4 மார்க் வரும். இந்த கிராஃபுக்கு மட்டும் 4 மார்க். 5 மார்க்
6 மார்க், இதுக்கெல்லாம் சேர்த்து 2 மார்க். அதனால் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் கிராஃப் கொடுப்பாங்க. அதனால் அந்த க்ரீன் கலர் பேப்பர்லையோ ரெட் கலர் பேப்பர்லையோ போடும்போது கான்சன்ட்ரேட் மோர் ஆன் த கிராஃப். ரொம்ப அக்யூரேட்டாக எல்லா விஷயமும், எதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது, ஸ்கேல் மிஸ் ஆகக்கூடாது, இந்த பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகக்கூடாது, ஆரோஸ் மிஸ் பண்ணக்கூடாது, XY = 24 மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கொஷின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரோ கிளம்பிட்டு ஆன்சரில் போய் முட்டும். அதே மாதிரி கொஷின் ஸ்டார்ட் பண்ணி ஆன்சரில் வந்து முட்டும். அந்த ஆன்சர்ஸை இந்த ஒயிட் ஷீட்டில் எழுதிடணும். இதோட சம் கம்ப்ளீட் ஆகுது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் வெரிஃபை. வெரிஃபிகேஷன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வெரிஃபை. திஸ் இஸ் நாட் கம்பல்சரி. நம்ம போட்டது ரைட் ஹேண்ட் செக் பண்ணிக்கிறதுக்கு யூ கேன் வெரிஃபை. நம்மளுடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? XY = 24. இதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஃபஸ்ட் கொஷின் என்னது? X 3னா Y கேட்டிருக்காங்க. சப்ஸ்டியூட் when X = 3. இதான் நம்மளுடைய ஃபஸ்ட் கொஷின். when X = 3 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 3 × Y = 24. Y = 24/3. அடிச்சிங்கன்னா 8 வருதா? அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஆன்சர். அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது வெரிஃபிகேஷன். If you want you can do it. It's not compulsory. It's not compulsory. அதுக்கு அடுத்தது நம்ம ஆன்சர் ரைட் ஹேண்ட் செக் பண்ணுறதுக்காக தான் இது. ஃபஸ்ட் கொஷின் when X = 3 வச்சு போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது when X = எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு செக் பண்ணலாம். செகண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி XY = எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 கொடுத்துருக்காங்க. when Y = 6 யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. when Y = 6 இந்த ஃபார்முலா போயிட்டு X × Yக்கு பதில் 6 = 24. X = 24 இன்டூ இருக்குது, டிவைடில் வந்துடும் 6. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா X = 4. X = 4. இதெல்லாம் கிராஃபில் செய்யக்கூடாது. இது எல்லாமே அந்த ஒயிட் ஷீட் பேப்பரில் தான் போடணும். இங்கே எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போட்டு காட்டியிருக்கேன் நான். அப்போது ஒரு பேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஈக்குவேஷன், டேபிள், பாயிண்ட், ஸ்கேல் ஃப்ரம் த கிராஃப். திஸ் இஸ் த ரிசல்ட். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். இது வேணும்னா வெரிஃபிகேஷன் போட்டுக்கலாம். ஸ்கேல் 2 இடத்துலையும் எழுதுங்க. கிராஃப்லேயும் எழுதுங்க, அந்த ஒயிட் ஷீட்லேயும் எழுதுங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா கிராஃபோட சேர்த்து உங்களுக்கு அந்த ஸ்கேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேல் வச்சு தான் உங்களுக்கு ஒரு மார்க் கம்பல்சரியாக கொடுப்பாங்க, ஸ்கேல் கரெக்டாக இருந்ததுன்னா. ஓகேவா? தேங்க்யூ.